சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். என் பொண்ணு தமிழை இப்போ மாசமாவே இல்லை. இந்த விஷயத்தை எப்படியாவது சேது தம்பிக்கிட்ட சொல்லிடணும். உண்மை என்னென்னு புரிய வைக்கணும். இங்கே என் பொண்ணு தமிழும் சேது தம்பியும் ஒன்றா சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு சேது கிட்ட பேச போறாரு. ஆனால் சேது இதை புரிஞ்சுக்காம தமிழ் செல்வியோட அப்பாவை வெளுத்து வாங்கி அங்கேருந்து அனுப்பிடுறாரு. இன்னொரு பக்கம் தமிழ் செல்வி தான் படிக்கணும் அப்படின்ற ஆசையில் அங்கே சேது தனக்காக வாங்கி கொடுத்த புத்தகம் எல்லாத்தையுமே அங்கே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர சொல்ல இது எல்லாத்தையுமே மலர் கொண்டு வந்து தமிழ் செல்வி கிட்ட கொடுக்கறத தாமரையோட அம்மா ஈஸ்வரின்னு எல்லாருமே பார்த்துடுறாங்க. என்ன தமிழ் செல்வி, இந்த வீட்டோட மருமகளாகவே நீ இருக்கக்கூடாதுன்னு நினச்சா இப்போ சேதுவோட உதவியோட மறுபடியும் நீ படிக்க ஆரம்பிச்சிட்டியா? அப்போ நீ சீக்கிரமாகவே டாக்டர் ஆக போறியா? அது எப்படி நாங்கள் இருக்கும்போது நீ டாக்டர் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி சிரிச்ச தாமரை அங்கே தமிழ் செல்வி கிட்ட இருந்த எல்லா புத்தகத்தையுமே வாங்கிட்டு வந்து ராஜாங்கத்துக்கு முன்னாடி வச்சிடுறாங்க. இங்கே ராஜாங்கம் ஒன்றுமே புரியாமல் தாமரை கிட்டேயும் தாமரையோட அம்மா கிட்டேயும் என்னது இது, யாருடைய புத்தகம், இது எதுக்கு இங்கே வந்தது அப்படின்னு கேட்க அதுக்குடனே தாமரையும் தாமரையோட அம்மாவும் இங்கே என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியலனா இந்த தமிழ் செல்வி படிக்க போகிறாளாம், அதுவும் டாக்டருக்கு. அந்த புத்தகத்தை தான் நாங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம், உண்டா இல்லையான்னு இந்த தமிழ் செல்வி கிட்ட கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் செல்வி படிக்கிறதுக்கே உங்கள் பையன் சேது தான் உதவி செஞ்சிட்ருக்காராம். ஏன்னா தமிழ் செல்வி டாக்டர் ஆகணும்னு உங்கள் பையன் சேது தான் ஆசைப்பட்டுட்ருக்காராம் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இங்கே ராஜாங்கம் சேதுவை பார்க்குறாங்க. ஆனால் ராஜாங்கம் இது எதுமேலேயும் நம்பிக்கை இல்லாமல் என் பையன் சேது அப்படி செய்யவே மாட்டான், எனக்கு பிடிக்காத அந்த தமிழ் செல்வியை படிக்க வைக்கணும்னு இங்கே சேது நினைக்கவே மாட்டான். ஏன் சேது, நீ அப்படி நினச்சியா? இல்லை தமிழ் செல்வியை படிக்க வைக்கிறதுக்கு இந்த புத்தகம் எல்லாத்தையும் நீ தான் வாங்கி கொடுத்தியா அப்படின்னு ராஜாங்கம் கேட்க அதுக்கு பதில் பேச முடியாமல் சேது முழிச்சுக்கிட்டே நிற்கிறாரு. இந்த தமிழ் செல்விக்கு நான் தான் படிக்கணும்னு ஆசைப்பட்டு புத்தகத்தெல்லாம் வாங்கி கொடுத்தேன். தமிழ் செல்வி டாக்டர் ஆகணும்னு அவ மட்டும் இல்லை, நானும் ஆசைப்பட்டேனே. இப்போ அப்பா கேட்குற கேள்விக்கு என்ன பதில் சொல்ல? இந்த புத்தகம் எல்லாத்தையுமே தமிழ் செல்விக்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு அப்பா கிட்ட சொன்னா என்ன சொல்வாரோ தெரியலையே அப்படின்ற மாதிரி பதில் பேச முடியாமல் நிற்கிறாரு சேது. எப்படியும் இந்த தமிழ் செல்வி படிக்கவே கூடாது அப்படின்றதுக்காக இங்கே தாமரை மட்டும் இல்லாமல் தாமரையோட அம்மாவும் இந்த விஷயத்த ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லி கண்டிப்பாக தமிழ் செல்வியை படிக்க விடக்கூடாது, இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு நினச்சி இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க.